அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர் ஏமி. Praise the Lord, Subha. பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமவாணி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென் ஆமென். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையிலே நாங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் துதி கூடாக கடந்து வந்து வார்த்தைகளுக்கூடாக கடந்து வந்து நாங்கள் ஒரு ஜெபங்களோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். The next day, John saw Jesus coming toward him and said, "Look, the Lamb of God, who take away the sin of the world. This is the one I meant when I said, a man who comes after me has surprised me, because he was before me. In myself did not know him, but the reason I came baptizing with water was that he might be revealed to Israel." Then John gave this testimony: "I saw the spirits come down from heaven as a dove and remain on him. I would not have known him except that the one who sent me, baptized with water, told me, 'The man on whom you see the spirits come down and remain is he who will baptize with the Holy Spirit.' I have seen and I testify that this is the Son of God." This is the word of the Lord. நன்றி தாப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நேரத்துக்காக நன்றியப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, உங்களை கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறேனப்பா. கேட்கிற உறவுகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சுவாமி, உங்களை கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை கரத்திலே நான் ஒப்பு கிடக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பாவ மன்னிப்பின் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக சிலுவை ரத்தம் சென்று விட்டார். அதற்காக சிலுவையில் ரத்தம் சென்று விட்டார். பாவம் மன்னிப்பின் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்திலோரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதுக்காக சிலுவையில் ரத்தம் சென்று விட்டார். முதலாய் தேவனுக்கு வந்தது கேடு, முதலாய் தேவனுக்கு வந்தது கேடு. எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், இது எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். அவமனுப்பின் விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். தருகிறார். அதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருவாயாய் என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயாய் என்று வாழ்வு தந்திடுவார். அவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் இங்கு தருகிறார். அதுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டார்.
ரத்தம் சிந்துங்கள் இல்லாமல் பாவம் பிள்ளை, ரத்தம் சிந்துங்கள் இல்லாமல் பாவம் பிள்ளை, எதிராக நம்மில்லாமல் ரட்சிப்பும் இல்லை, நம்மை எதிராக நம்மில்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இங்கு தருகிறார், அதற்காக நான் சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டார். இயேசு தருகிறார், இங்கு தருகிறார், அதற்காக நான் சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. அவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இங்கு தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டார். நன்றி தாப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்துரு எங்களை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் தாப்பனே. துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே உங்களை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த வசனங்களை ஆண்டவரே நீங்க தந்ததுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நேரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் நாங்கள் 5ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கண்டு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோமே, ஆனால் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் சீமோன் பேதுருவையும் அவருடைய கூட்டாளிகளான அந்த மீன் பிடிக்கிறவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக இருக்கின்ற வேளையிலே அவர்கள் இரவு பகலாக அந்த இடத்திலே அவர்கள் அந்த இடத்திலே மீன்களை பிடிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அவர்கள் அந்த மீன்களை பிடிக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் இரவு பகலாக அந்த இடத்திலே அந்த கலிலேயா அந்த கடலிலே அங்கு மீன் பிடிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அவர்கள் மீன்களை பிடிக்கின்ற அந்த வேளையிலே அவர்கள் அப்படியாக அந்த மீன்களை பிடிக்கும் பொழுது அந்த இரவு பகலாக அங்கு மீனவர்கள் எவ்வளவு கடினமாக உழைப்பார்கள் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அப்படியாக இவர்கள் மீன்களை பிடிக்கின்ற அந்த வேளையிலே அந்த இடத்திலே வந்து வலையிலே எந்த விதமான மீன்களும் அகப்படவில்லை என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படியாக அவர்கள் இரவு பகலாக அப்படியாக மீன்களை பிடிக்க முடியாமல் தவித்து நின்ற அந்த வேளையிலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு செல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சீமோன் பேதுருடைய படகை வாங்கி அந்த படகில் ஏறி அங்கு அநேகருக்கு உபதேசித்து வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அப்படியாக உபதேசிக்கின்ற அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து அந்த இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே மீன்கள் ஒன்றும் அகப்படவில்லையா என்று அந்த இடத்திலே அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த இடத்திலே அவர்கள் பார்க்கும் பொழுது அங்கு மீன்கள் அகப்படவில்லை. அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், அந்த படகை அங்கு ஆழத்திலே தள்ளும்படியாக அங்கு சீமோன் பேதுருவை நோக்கி அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நாங்க பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகை அங்கு ஆழத்திலே தள்ளி அவர்களை மீன்பிடிக்க சொல்லும் பொழுது அங்கு சீமோன் பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகின்றார் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம். என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நாங்கள் இரவு பகலாக நாங்கள் முயன்றும் ஒரு மீனும் அகப்படவில்லை.
ஆனாலும் உம்மது வார்த்தையின்படி நான் வலைகளை வீசுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அங்கு பாருங்கள், சீமோன் பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம், உமது வார்த்தையின்படி நான் வலையை வீசுகிறேன் என்று. அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி அங்கு சீமோன் பேதுரு வலைகளை வீசுகிறதை நாங்க பார்க்கின்றோம். அப்படியாக வலைகளை வீசும் பொழுது அந்த வலையிலே ஏராளமான மீன்கள் அகப்பட்டது என்று சொல்லி நாங்க வாசிக்கின்றோம். அப்படியாக அந்த மீன்கள் அகப்படும் பொழுது அந்த இடத்திலே வலை தாங்க முடியாத அளவுக்கு ஏராளமான மீன்கள், அந்த வலைகள் கிளியத்தக்கதாக அப்படி நிறைந்து காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னுடைய கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரன் மற்றும் தன்னுடைய கூட்டாளிகளை உதவிக்கு கூப்பிடுகிறதை, அவர்களுக்கு சைகை காட்டி அந்த இடத்திலே வந்து உதவி செய்யும்படியாக அவர்களை அழைக்கிறத நாங்க பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அங்கு என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அந்த இடத்திலே அதற்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அந்த இடத்திலே சீமோன் பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் சீமோன் பேதுருவை, பயப்படாதே, நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவர்களாகுவாய் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுகிறத நாங்க பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக நாங்கள் இதுல சில காரியங்களை நாங்க பார்க்க முடியும். சீமோன் பேதுருவும் அவருடைய கூட்டாளிகளும் அந்த இடத்திலே அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு தொழில் வந்து அந்த மீன்பிடி தொழில் ஒன்றுதான் அவர்களுக்கு தெரிந்திருந்த ஒரு தொழிலாக இருந்தது. அந்த வேளையிலே முதலிலே நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், அங்கு மீன்கள் ஒன்றும் அகப்படவில்லை அந்த வேளையிலே. அப்படியாக அந்த மீன்கள் அகப்படாத அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும். என்னவென்று சொன்னாலே, அவர்களுக்கு அந்த மீன்பிடி தொழிலிலே தான் அவர்களுடைய வருமானமே அவருடைய தங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அவர்களுக்குள்ள ஒரு யோசனை வந்திருக்கும், ஒரு ஏக்கம் வந்திருக்கும், என்ன செய்வது இப்பொழுது என்று தெரியாமல் நின்றிருப்பார்கள். எப்படியாக நாங்கள் வெறும் கையோடு வீட்டுக்கு போக முடியும் என்று கூட அவர்களுக்குள்ளே ஒரு யோசனை வந்திருக்கும். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தத்தளித்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே, அவர்கள் தனித்து நின்ற அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, நான் முதலில் சொன்னது போல சீமோன் பேதுருவுக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் தெரிந்த அந்த ஒரே ஒரு தொழில் அந்த மீன்பிடி தொழில்தான். அவளிடம் படிப்போ, அவளிடம் எந்த விதமான பதவியோ, அவளிடத்தில் எந்த விதமான அதிகாரமோ அவளுடைய கையில் இருந்ததில்லை. அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, அந்த மீன்பிடி தொழில்தான். ஆனாலும் கூட அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களாக தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நீ இது முதல் மனிதரை பிடிக்கிறவர்களாவா என்று. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு மனிதர்களை பிடிக்கிறவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார். அவர்களை தன்னுடைய சுவிசேஷர்களாக தெரிந்து கொண்டார். சுவிசேஷ பணி அறிவிப்பதற்காக அவர்களை பயன்படுத்தினார். அவர்களை இந்த உலகெங்கும், அதாவது ஒவ்வொரு கிராமங்களுக்கும், ஒவ்வொரு இடங்களுக்கும், ஒவ்வொரு நகரங்களுக்கெல்லாம் அவர்களை அனுப்பி தன்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி செய்தார். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட பல விதமான சூழ்நிலைகளுக்கூடாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்களும் கூட யோசிக்கலாம், என்னிடத்திலே படிப்பில்லையே, என்னிடத்திலே பணம் இல்லை, என்னிடத்திலே அதிகாரம் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அப்படியாக நான் ஒன்றுமில்லாம இருக்கிற என்னை ஏசப்பா பயன்படுத்துவாரா என்று கூட நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார். உங்களைத்தான் அவர் ஊழியத்திலே வல்லமை உள்ளவராக பாவிக்க விரும்புகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று எப்படியாக சீமோன் பேதுருவையும் அவருடைய கூட்டாளிகளையும் அந்த இடத்திலே அவர் தேடி சென்று அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக அவர்களை வல்லமையாக தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று தெரிந்து கொண்டாரோ, அதே போலத்தான் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே நாங்கள் சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே அவன் தன்னுடைய படகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தான். ஏனென்றால் அவனிடத்தில் இவர் ஒன்றும் இல்லாவிட்டாலும் தன்னுடைய படகை அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகிலே இருந்து பிரசங்கிக்கும்படியாக அந்த வார்த்தை மக்களுக்கு செல்லுவதற்கு அந்த இடத்திலே சீமோன் பேதுருடைய படகு அங்கு உபயோகிக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமை உள்ள அந்த இடத்திலே வல்லமையாக அவர்களை எழுப்பினார். அவர்களுக்கு தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷர்கள் என்ற பெயரை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால்
அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய சூழ்நிலையை கூடாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். அப்படியாக நீங்களும் கூட ஒரு தனிமையான சூழ்நிலையில இருக்கலாம். உங்களுடைய வருங்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். எப்படியாக உங்களுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் கூட எங்களுடைய ஆண்டவர் சூழ்நிலை வல்ல மாற்ற தேவன் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உங்களையும் அவர் தெரிந்து கொள்ள வாஞ்சிக்கின்றார். உங்களையும் பயன்படுத்த அவர் விரும்புகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று எப்படியாக அந்த சாதாரண மீனவர்களை தெரிந்து கொண்டாரோ அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் தெரிந்து கொள்ள அவர் வாஞ்சிக்கின்றார். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழு விசுவாசத்தோடும் முழு நம்பிக்கையோடையும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். அப்படியாக சீமோன் பேதுருவையும் அவரோடு இருந்த கூட்டாளிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களாக தெரிந்து கொண்டு அவர்களை ஒவ்வொரு கிராமமாக அனுப்பி மக்களுக்கு தன்னுடைய வார்த்தையை சொல்லிவிட்டது போல உங்களையும் அவர் தன்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ள வாஞ்சிக்கின்றார். உங்களையும் கூட அவர் பயன்படுத்த விரும்புகின்றார். நீங்களும் கூட அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் அவர் உங்களை பாவிப்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில செய்கின்ற பெரிய காரியங்களை நீங்கள் காண முடியும். அவருடைய அற்புதங்களை நீங்கள் காண முடியும். அந்த வேளையிலே அவர்கள் தவித்து நின்றார்கள். அந்த மீனவர்கள் அந்த இடத்திலே அங்கு என்ன செய்தார்? அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீமோன் பேதுரு சொல்லு இன்னதானதொரு காரியம், உமது வார்த்தையின்படி இந்த வலைகளை வீசுகிறேன் என்று. அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் அந்த வலையை வீசினதனால் அந்த ஏராளமான மீன்கள் அந்த வலையில் அகப்பட்டது. அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லுகின்றதோ அதை நாங்கள் வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது அவருடைய அந்த வார்த்தையாகிய வலை எங்களுடைய வாழ்க்கையிலே வீசப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நான் நடப்போமே, ஆனால் நிச்சயமாகவே இந்த உலகிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் வாழ முடியும். மற்றவர்களையும் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் கொண்டு வர முடியும். நாங்கள் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் நாங்கள் ஜீவிக்க முடியும். இந்த வேளையிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்தும்படியாக எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாக நீங்களும் நானும் இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய நாம மன்றே மகிமைப்படுவதாக. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான தேவனே எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கு பாத்திரரே நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நாங்க வேண்டி நிற்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக நாங்க வேண்டி நிற்கிறோம். இந்த இடத்துல எங்களை உயர்த்தும்படியாக நாங்க வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையில எப்படியாக சீமோன் பேதுருவையும் கர்த்தாவே சுவாமி அவருடைய கூட்டாளிகளையும் அன்று நீங்க தெரிந்து கொண்டது போல அவர்களை உங்களுடைய சீடர்கள் ஆக்கினது போல கர்த்தாவே சுவாமி எங்களையும் உங்களுடைய சீடர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும். எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தாவே சுவாமி நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உங்களை தேடி வரவில்லை அப்பா, நீங்கள் எங்களை தேடி வந்து எங்களை அணைத்து கொண்ட தேவன் சுவாமி. எங்களுக்கு ரட்சிப்பை தந்த தேவன் ஆண்டவரே. இன்னும் எங்களை வல்லமையாக ஆண்டவரே இந்த உலகெங்கும் பயன்படுத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலி ஊழியத்திலும் ஆண்டவரே சுவாமி வல்லமையாக பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நேரத்திலும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளும் ஆண்டவரே நீங்கள் கொடுக்கின்ற வசனங்கள் வாக்கு தத்தங்களை பெற்று ஏசப்பா விசுவாசிகளாய் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் மாற ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலையெல்லாம் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளை பாறுதல் தரும் தேவா
களை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனி போல் என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, லட்சுமி என்கிற அந்த சகோதரியை எங்களை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகளுக்கு இருக்கிற சுவையினங்களோ பலவீனங்களோ என்னவா இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் அந்த மகளை காண்கிற தேவன் சுவாமி. அவருக்கு ஒரு விடுதலைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் தக்ஷாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தக்ஷாவுடைய கணவர் ஷியாமை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, ஆண்டவரே, அவர் இருக்கிற அந்த மருத்துவமனையில இயேசு சுவாமி, ஆண்டவரே, அவரை பராமரிக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்மாரோடும் நர்ஸ்மாரோடும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அவருக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று அவர் வந்து இந்த இடத்தில் ஒரு சாட்சி சொல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே மிகுதியாக வரப்போகின்ற ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் சகோதரி சுபாலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள் ஆண்டவரே, ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி, அதே போல கர்த்தாவே சுவாமி, இந்த வேளையிலும் அப்பா சகோதரி செல்வகுமாரியையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூட இருந்தவாவையும் வழி நடத்தவனுமாய் பிரத குணபாலனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பிரயாண காரியங்களை வாய்க்க பண்ணும்படியா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, இந்த சங்கமம் வானொலி ஊழியம் இன்னும் பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படியா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்திலும் ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொருத்தருடைய தேவைகள் விருப்பங்கள் மன வாஞ்சைகள் எல்லாவற்றிலும் நீங்க கூட இருந்து ஏசப்பா நடத்தும்படியாக உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, ஸ்வைனங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹாஸ்பிட்டலில வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு நர்சிங் ஹோம்ல இருக்கிற தாய் தகப்பன்மாரை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். அதே போல அவர்களோடு கூட இருந்து அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆற்றி தேற்றி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து ஏசப்பா, இந்த பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு சத்ருவானவனால் ஆண்டவரே இந்த உலகை நோக்கி போய்விடாமல் உங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்ற ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம். இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. இலங்கை தேசத்திலும் ஒரு எழுப்புதலுக்காய் இலங்கை தேசத்து மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமாய், இலங்கை தேசத்திலே சபைகள் 1000 எழும்ப வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இலங்கை தேசத்திலே ஊழியம் செய்கின்ற தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல கர்த்தாவே, இலங்கையிலே இயேசு சுவாமி, ஒவ்வொரு சபைகளிலும் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியா எங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி,
பிரயாணமாக போகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி இரவிலே கடமைக்கு சென்றிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தாவே சுவாமி கடமைக்கு செல்ல இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தாவே சுவாமி அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். தேச தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமாய் தேச தலைவர்களுக்குள்ளே தேவ ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம். தேச தலைவர்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி முடிவுகளை எடுக்கிறவர்களாய் ஆண்டவரே அவர்களை மாற்றி ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சங்கமம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தகப்பனை இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் இன்னும் பெரிதாகும்படியாய் ஆண்டவரே இன்னுமாக இந்த வானொலி ஊழியத்திலே ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் ஜெப வீராங்கனைகள் இன்னுமாக வார்த்தை கொடுக்கின்ற தாசர்கள் ஆண்டவரே இன்னும் ஆயிரமாய் வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையாக வார்த்தையின் வெளிச்சத்திலே நமக்கு இது செய்ய வெளிச்சமாக கொடுத்தீர்கள். வார்த்தையின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல எல்லாருக்கும் பாரப்பட்டு செபித்தீர்கள். அருமையாக பாடல் பாடினீர்கள். அருமையான பாடல் ஆழமான சத்தியம் அடங்கியது. நிச்சயமாக கர்த்தர் அப்படியாக எங்களை ஆசீர்வதிப்பாராக. பழமையாய் தெரிந்த பகுதிதான் என்று சொல்லி நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு லூக்கான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் இன்றைக்கு என்னை தொட்ட வார்த்தைன்னு சொன்னா அந்த வார்த்தையின்படியே வலையை போட்டார். வார்த்தையின்படியே வலையை போட்டார். முதல் படகை கொடுத்தார், பிறகு வார்த்தையின்படியே வலையை போட்டார். தன்னை தாழ்த்தினார், அங்கே மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றினார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. வார்த்தையை இணைக்கும் பொழுது என்னை அதிகமாக தொட்டது. வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டேன். நிச்சயமாக நாங்கள் அவருக்கு முதலிடத்தை கொடுக்காவிட்டால், அவர் எங்கள் படகில் ஏறாவிட்டால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அவர் ஏறின உடனே வார்த்தை நமக்குள்ள கிரிய செய்யும். அந்த வார்த்தை கொண்டு நாங்கள் நடக்கும் பொழுது, செய்யும் பொழுது, கூப்பிடும் பொழுது எதுவானாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் உண்மையான வெளிச்சம். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சமாக வெளிச்சத்தை வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள், ஜெபித்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் உங்கள் ஊழியங்களையும் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமுள்ள நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுவார். நன்றி சிஸ்டர். ஆமேன் ஆமேன். உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.